பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஊழியர்கள் இல்லை மற்ற கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது தேவனை குறித்து பேசும்போது செய்கிற மிகப்பெரிய தப்பை அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தப்புன்னே நிறைய பேர் உணர்றது கூட இல்லை. அப்படி சாதாரணமாகி போச்சு. அது என்ன சொல்லுது, அது மற்ற வார்த்தைகள் மாதிரி அந்த வார்த்தைகளும் அப்படியே சாதாரணமாக நம்ம வாயிலேருந்து புறப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா, இப்போ வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க? இப்போ தாவீது ஐயா, இல்லை பவுல் ஐயா, யோவான் ஐயா, பேதுரு ஐயா, அப்படி தான் நம்ம கூப்பிடணும் இல்லைங்களா? இப்போ பவுல் ஐயா சொன்னார் அப்படி தான் சொல்லணும். படிக்கும்போது அவரிடத்திற்கு சென்றான் அப்படின்னு வசனத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே படிக்கிறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி நாம் பிரசங்க நேரத்தில் மற்ற நேரத்தில் பேசும்போது கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை உண்மையே கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி கொடுக்கறதே கிடையாது. பிரசங்க நேரத்துலேயோ மற்ற எல்லா நேரத்துலையும் பாருங்கள், அவன் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது ஐயாவும் சரி, பவுல் ஐயாவும் சரி, ஏனோக்கிலேருந்து எல்லாருமே ஆதாமில் ஆரம்பித்து கடைசியாக வந்த தீமோத்தேயு எல்லார் வரைக்கும் எல்லாரையும் எப்படி சொல்லுவாங்க? அவங்க பாட்டுன்னு அவன் இவன் இவங்க. அப்போது உண்மையில் அந்த பிரசங்கத்தில் எப்படி இருக்கும் பாருங்களேன். தேவ மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையே கொடுக்காதவங்க கர்த்தருக்கு எப்படி கனத்தை கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளைக்கு தர வேண்டிய கனத்தை நம்ம தரதில்லை. உண்மையிலே கர்த்தருக்கு கனம் தரதில்லை. இப்போது ஒரு பிரசங்கம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரசங்கத்துக்காக நம்ம எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். அது ஒத்த வசனம்னு ஒன்று வந்துடுச்சு, அதே பாதி கெடுத்துருச்சு. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பைபிளில் வந்துச்சு இல்லைங்களா, தட்டின ஒன்று விழுந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மொபைலில் இருந்து நம்ம பார்த்து பண்ணி அதன்படி ரெடி பண்ண பிரசங்கங்களை கேட்டு கர்த்தருக்குள்ளே வந்த மக்களை விட கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருக்குள்ளே வந்த மக்கள் தான் ஜாஸ்தி. ஐயா, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு தான் கர்த்தருக்குள்ளே வந்தோம். ஆனால் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொபைலில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒத்த வசனத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி நமக்கு நல்லா அழகாக ஜோடித்து பேச வருன்றதுனால முன்ன ஒரு கதை பின்ன ஒரு கதை, முன்ன ஒரு உதாரணம் பின்ன ஒரு உதாரணம் சேர்த்து ஒரு பிரசங்கம்னு சொல்லி அப்படியே போகிற போக்கில் பிரசங்கத்தை பண்ணிவிட்டு உப்பு சப்பு இல்லாமல் உயிர் இல்லாத பிரசங்கங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. நாம் இன்றைக்கி கேட்ட பிரசங்கங்கள் மாதிரி இன்றைக்கி இருக்கா பாருங்களேன். நாம் இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியக்காரனாக வரணும்னு வைராக்கியமாக வாழறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கங்கள் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்கள் இல்லைங்களா? அன்றைக்கி பிரசங்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தேவ சமூகத்தில் உட்காந்து அப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க 70-80லலாம் இல்லைங்களா? ஆனால் பிரசங்கங்கள் கம்மியாக இருந்துச்சு, கர்த்தருக்குள்ளே வந்தவங்க அதிகமாக இருந்தாங்க. உண்மையில் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பிரசங்கங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க காணா போச்சு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மாய்மாலம் தானே. சபைக்குள்ளே மாய்மாலம், கிறிஸ்துவத்துக்குள்ளே மாய்மாலம். எதனால் இது வந்துச்சு? பேசிக் ஆரம்பிக்க பிரசங்கத்துலேயே ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த பிரசங்கத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அப்போது பாருங்கள், தாவீது ஐயாவை அப்படியே அவன் இவன் என்னென்ன சொல்ல முடியுமோ, இவங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள் மாதிரி, அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆள் மாதிரி. ஒன்றும் வேணாம். இவரை இன்றைக்கி இருக்கிற பிரசங்க மாதிரிகள், இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்கள் ஊழியக்காரங்களை அவன் சொல்லிட முடியுமா? ஒத்துப்பாங்களா? அவங்கள பார்த்து வாயா டே இங்கே வாடா அப்படி சொல்லிவிட முடியுமா? வயசில் பெரியவரை சின்னவனை பார்த்து இங்கே வாடா இங்கே அப்படி சொன்னால் அப்படியே என்ன என் சபையில் இருந்துட்டு என்னையே போய் வாடா போடா சொல்கிறியா? பொங்கி வரமாட்டாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஊழியக்காரோட பிள்ளைங்க கேட்ட எங்கள் அப்பா நீ இப்படி சொன்னியா சண்டைக்கு வருவாங்கல்ல. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரங்க வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை நாம் எப்படி நம்ம அவங்கள சொல்லணும்? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பேசும்போது யாருமே வாயை திறக்கிறது இல்லை. ஆனால் அவங்க பாஸ்டர் ஏதாவது பேசிட்டோம்னா அப்படியே விசுவாசிகள்லாம் பொங்கி வந்துடுவாங்க. எல்லாருக்கும் மேலே அவங்க இல்லைங்களா? பைபிளில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் எத்தனை மடங்கு தேவனுக்கு உத்தமம் உண்மையுமா வாழ்ந்து மறித்து இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிறாங்கல்ல, பரதேசில் இருக்காங்க இல்லையா? பரலோகத்துக்கு போய் சேர்ந்தவங்க இல்லையா? பரலோகம் போனவங்க, அவங்க பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க. அவங்க யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை.
அவன் இவன் நீ என்னென்ன பேசுறது இல்லை. ஆனால் இவங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அவ்வளோதான், பயங்கரமாக வெடிச்சிருவாங்க. அப்போது கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார் யோசிச்சு பாருங்களேன். நாம் பேசுகிற பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் தேவ பயமோ தேவ பிரியமோ இல்லாமல் சும்மா ஏதோ அப்படியே அடித்து விட்டோம்னா கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார்? அதனால தான் இன்றைக்கான பிரசங்கங்கள் உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. ஏதோ 4 உதாரணம், ஏதோ 4 கதை இல்லைங்களா, அப்படியே அங்கே ஆரம்பித்து இங்கே முடித்து 10,000 பிரசங்கங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணுறாங்க. அதில் 10 பிரசங்கம் கூட அக்னியை எழுப்ப மாட்டேங்குது. ஆனால் அன்றைக்கி பண்ண 10 பிரசங்கம் அக்னியை எழுப்பிச்சு இல்லை. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே வைராகியமா இல்லைங்களா, எத்தனை பேர் வைராகியமாக வந்து கர்த்தருக்குள்ளே சேர்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பாருங்கள், தயவு கூர்ந்து கர்த்தர் விரும்பும்படியான அந்த பிரசங்கங்களை நம்ம பண்ணுறவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஏற்றவைகளை நாம் பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ பிரசங்கத்தில் முதல்ல மரியாதை இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய தாசர்களை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து பேசும்போது நாம் என்னமோ அவங்களுக்கெல்லாம் மேலே மாதிரியும் நமக்கு கீழே இருக்கிற மாதிரி பவுலாயாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இவன் சொல்லுவான், அவன் போய் பார்த்தான் இவன் போய் பார்த்தான்னு, என்னமோ இவங்க பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி அவங்களோட இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு அப்படி மரியாதை குறைவாக பேசிடலாமா? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை மரியாதை குறைவாக பேசிடலாமா? ஸோ ஏன் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன்னா, இனி வரக்கூடிய பிரசங்கங்களை தயவு கூர்ந்து ஊழியக்காரர்களாகட்டும் யாராகட்டும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். தயவு செய்து உங்கள் ஊழியக்காரர்களோ வேறு யாரோ பிரசங்கமார்களோ மரியாதை குறைவாக பேசுனாங்கன்னா முதல்ல அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி கண்டிங்க. அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. பரிசுத்த வேதத்தில் உள்ளவர்கள் உண்மையிலே பாக்கியம் நிறைந்த பரிசுத்தவான்களே அவங்கெல்லாம். நம்ம அவங்கள குறித்து இன்னும் எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போகலாம். அப்போ நாம் அவங்களெல்லாம் எப்படி கனத்துக்குரியவங்களை பேசணும், அப்படி தான் பேசணும். அதனால் தயவு செய்து இனி வரப்படக்கூடிய பிரசங்கங்களில் தேவ மனிதர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். இப்போது பெரும்பாலான இடங்களில் பிரசங்கத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி, அதாவது பிரசங்கம் செய்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த பிரசங்கம் எப்படியா இருக்கணும், எப்படி தொடப்படணும், கர்த்தாவே எந்த விதமான இடையூறு வந்துடாதபடி, மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான சலசலப்பும் ஏற்படாதபடி நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்க இறுதியத்தோட ஆழத்தில் இப்போ விதைக்கப்பட்டு அது கிரியை நடப்பிக்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா. நாம் விதைக்கிறவங்களாக இருக்கணும் இல்லையா. அப்போது நம்ம நல்ல ஆழ விதைக்கிறவங்கள, நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிறவங்களாக இருக்கணும். விளைய செய்கிறவர் தேவன், அது எந்த டவுட்டும் இல்லை. நாமளே ஒன்றுக்காவாத சொத்தை பொட்டு போசுக்கு எல்லாம் கொண்டு விதைச்சா எப்படி விளையும்? தேவனே நீங்கள் இது எல்லா அதிசயம் செய்வீங்கள்ல, இதையும் விளை வைங்கன்னு தான். அப்படி தான் அப்போது அது கேலி கிண்டலாகி போச்சு. அப்போ விதைக்கிற விதையை நல்ல தேவன் ஏராளமான பொக்கிஷத்தை வேதத்தில் வச்சுருக்காரு இல்லையா. அப்போ அதில் இருக்கிற அற்புதமான பொக்கிஷங்களை, முத்துக்களை இல்லைங்களா, தினந்தோறும் அந்த முத்துக்களை நம்ம படிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் நம்ம செலவுப்படும் போது அந்த அற்புதமான முத்துக்களை எடுத்து நம்ம மக்கள் மத்தியில் விதைக்கும் போது அவங்களுக்குள்ளேயும் முத்துக்கள் பிறக்கும். கர்த்தர் பிறக்க செய்வார், விளைய செய்வார். அப்போ நாம் செவ்வையான முத்துக்களை, செவ்வையான விதைகளை எடுத்து விதைக்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு நல்லா வருதுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று எடுத்து விதைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுவாராக.